அப்போ டோன்ட் பேனிக்னு ஒன்று சொன்னாங்க. அப்போ அந்த பேனிக்குங்கிறத வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை எழுதணும். அது ரொம்ப விரைவாகவும் எழுதிடணும். அப்போ தான் விரைவாக படப்பிடிப்பு முடித்து அதை விரைவாக வெளியே கொண்டு வர முடியும். அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப உதவுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஆண்டிலிருந்து நாங்கள் கொஞ்சம் குடும்பங்களுக்கு ஏற்றது போல் லைஃப்லேருந்து விஷயங்களை எடுத்து பண்ணலாம். அது நக்கலைட்ஸ் தொடங்கினதுக்கப்புறம் இது சும்மா நான் சிக்கிங்கிற பேரில் செஞ்சோம். ஃபார்மலாக ஒரு சேனலாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அவ்வளோ ஃபார்மலாக இல்லை. ஒரு கெரில்லா டைப் ஆஃப் மேக்கிங் தான். ஸோ ஃபார்முலாக ஒரு சேனலாக பண்ணணும்னு முடிவு செய்யும்போது நக்கலைட்ஸுங்கிற பேரோட அதை தொடங்கி செய்ய ஆரம்பித்தோம். 8 இயர்ஸ். அது ஒரு பெரிய ப்ராக்டிஸ். ஸ்கெட்ச் புக் மாதிரி, ஒரு சினிமா செய்வதற்கான ஒரு ஸ்கெட்ச் புக் மாதிரி தான். அங்கே வரைஞ்சி 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 பழகி அதில் ஒரு பெரிய பலன் என்ன அப்படின்னா, வார வாரம் உங்களால் ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, அவங்க எப்போ சிரிப்பாங்க சிரிக்க மாட்டாங்க, எதுக்கு கோவப்படுவாங்க, எதை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இது எல்லாமே உங்களுக்கு வார வாரம் ரிசல்ட் தெரிஞ்சிடும். அப்போது நம்ம அது ஒரு பெரிய பயிற்சி தான். ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அது ஒரு பெரிய வாய்ப்பு.